உங்க அழகா ஹெல்ப் பண்ணுவாங்க. சேவை செய்ய காத்துட்டு இருக்காங்க. ப்ளீஸ் விசிட் அஸ். ஏய், மேடம், பப்ளிக் லீவ்ல அழகா காட்சி அளிக்கிறீங்களே, அதோட ரகசியம் என்ன? மங்கள தீபம் பட்டு மாளிகை. ஓவியனும் சிற்பியும் இணைந்த கலைநயமான படைப்பு மங்கள தீப சேலைகள். மங்கள தீபம் பட்டு மாளிகை. ஏய், மேடம், பப்ளிக் லீவ்ல அழகா காட்சி அளிக்கிறீங்களே, அதோட ரகசியம் என்ன? மங்கள தீபம் பட்டு மாளிகை. ஓவியனும் சிற்பியும் இணைந்த கலைநயமான படைப்பு மங்கள தீப சேலைகள். மங்கள தீபம் பட்டு மாளிகை. வணக்கம் நேர்களே. மங்கள தீபம் பட்டு மாளிகை சார்பாக மீண்டும் உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். சில வாரங்களா நம்ம ப்ரொக்கேட் சாரீஸை பத்தி பேசிக்கிட்டு வரோம். நிறைய அதோட டைப்ஸ் எல்லாம் பத்தி பேசிக்கிட்டு வரோம். எப்படி ஒரு புடவையை சூஸ் பண்றது அதை பத்தியும் பேசிக்கிட்டு இருக்கோம். மேலும் சில டிப்ஸ் கொடுக்க விரும்புறேன் உங்களுக்கு. இந்த வாரம் எனக்கு சில ப்ராக்டிக்கல் டிப்ஸ் எல்லாம் கொடுக்கணும்னு தோணுது. என்னன்னா, சில பேர் உயரமா இருப்பாங்க, சில பேர் ஹைட்டு குறைவா இருப்பாங்க, சில பேர் ரொம்ப ஒல்லியா இருப்பாங்க, சில பேர் ரொம்ப பெருமனா இருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் தகுந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கிற சாரீஸ் மங்கள தீபம் பட்டு மாளிகையில ஏராளமா அவைலபிளா இருக்கு. என்னன்னா, ரொம்ப ஹைட்டா இருக்கிறவங்க இந்த மாதிரி பெரிய பார்டர் இருக்கிற சாரி கட்டினா அழகா இருக்கும். அதே மாதிரி ஹைட் குறைவா இருக்கிறவங்க நோ ப்ராப்ளம். தோ இந்த மாதிரி சின்ன பார்டர், இத கட்டினா அவங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கும். அது மட்டும் இல்ல, சில பேரு ரொம்ப ஒடிஞ்சு விழற மாதிரி வடவடன்னு ஒல்லியா இருப்பாங்க. பிரச்சனையே இல்லை. மங்கள தீபம் பட்டு மாளிகையில தோ இந்த மாதிரி பெரிய ஒர்க் பண்ண, ஜரிகை ஒர்க் பண்ண சாரீஸ் கட்டிக்கிட்டா அவங்களுக்கு அழகா இருக்கும். அதே மாதிரி உடல் பெருமனா இருக்கிறவங்களுக்கு நோ ப்ராப்ளம். இந்த மாதிரி சின்ன சின்ன புட்டாஸ் போட்டிருக்கு பாருங்க, அதாவது இருக்கிறதே தெரியாத மாதிரி இருக்கு பாருங்க, இந்த மாதிரி சாரீஸ் கட்டினா அந்த ஃபைனல் எஃபெக்ட்ல அவங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கும். அடுத்தது, ஆண்டவன் நம்ம எல்லாரையுமே அழகாத்தான் படிச்சிருக்காரு. ஆனா புத்திசாலித்தனமா நம்ம தான் நமக்கு எது அழகா இருக்குன்றத சூஸ் பண்ணிக்கணும். சில பேரு கலர் கம்மியா இருப்பாங்க, சில பேரு வெளுப்பா இருப்பாங்க. அந்த மாதிரி கலர் கம்மியா இருக்கிறவங்க நோ ப்ராப்ளம், லைட் கலர்ஸா போட்டுக்கிட்டா நல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், லைட் ப்ளூ இல்ல லைட் பிங்க்கு இல்லட்டா லைட் எல்லோ, இந்த மாதிரி கலர்ஸ்லாம் அவங்க போட்டுக்கிட்டா ரொம்ப அழகா இருக்கும் அவங்களுக்கு. அதே மாதிரி கொஞ்சம் நல்ல ஃபேரா இருக்கிறவங்க டார்க் கலர்ஸ் போட்டுக்கிட்டா அவங்களுக்கு நல்லா இருக்கும். ஆனா சில கலர்ஸ் யார் வேணா போட்டுக்கலாம், அதெல்லாம் அழகா இருக்கும். எல்லோ, கிரீனு, ரெட்டு, இதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கும். ரெட்டுன்னு சொல்லும்போது எனக்கு ஒரு விவரம் ஞாபகத்துக்கு வருதுங்க. தமிழ்நாட்டு கலாச்சாரத்துல ரெட்டும் எல்லோவும் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவாங்க. ட்ரெடிஷ்னலா மங்களகரத்துக்கு வேண்டி யூஸ் பண்ணுவாங்க. எதுக்குன்னா, எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே உங்களுக்கு சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடி தான் நடக்குது. அப்ப அந்த டே டைம் பாருங்க, போன வாரம் நான் சொன்ன மாதிரி அந்த டே டைமோட கான்ட்ராஸ்ட் இந்த பாடியில கிடைக்கும் போது அந்த எல்லோவும் ரெட்டும் அப்படியே தூக்கி கிடைக்குதுங்க. அந்த மாதிரி ரொம்ப அழகா இருக்கும். அந்த மாதிரி மங்களகரமான நிகழ்ச்சிகள், மங்களகரமான ஒரு நேரத்துல மங்கள தீபம் பட்டு மாளிகைக்கு வாங்க, உங்களுக்கு எல்லா விதமான காம்பினேஷன்ஸும் கிடைக்கும். நான் கொடுத்துருக்கேன் இந்த டிப்ஸ், ஆனா எங்க ஸ்டாஃபுக்கு இதை விட ஜாஸ்தி டிப்ஸ் தெரியுங்க.
உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, சூஸ் பண்றதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க சேவை செய்யறதுக்கு. ப்ளீஸ் விசிட் அஸ்.